I know I've heard it. மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த டெட்பூல் அண்ட் உல்வரின் படம் ஃபைனலா ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்மேன் படத்துல பார்த்து வியந்த உல்வரின் கேரக்டர்ல பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் ஹக் ஜாக்மேன் நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்ததுல இருந்தே டெட்பூலோட உல்வரினா காம்பினேஷனே கலக்கலா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லோக்கி வெப் சீரிஸ், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அண்ட் இன்னும் மற்ற படங்கள்ல மல்டிவர்ஸ் கான்செப்டை அள்ளி தெளிச்ச மாதிரி இந்த படத்துலயும் லேடி டெட்பூல், பப்பி டெட்பூல், புட்டிபால் டெட்பூல் அப்படின்னு ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் வந்துட்டே இருக்கான். சரி, ஷான் லெவி என்ன மாதிரி படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மார்வல் மனமிறங்கி இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. டெட்பூல் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லாக நிறைய அப்யூசிவான டைலாக்ஸ்லாம் இருக்கான். தயவு செஞ்சு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள இந்த மூவிக்கு கூட்டிட்டு போகாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு பப்ளிக் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் சென்சாரே இல்லாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் மீனிங் காமெடி எல்லாம் இல்லைங்க, டோட்டலாகவே ஸ்ட்ரெயிட் மீனிங் காமெடி தான் படத்தில் இருக்கான். டெட்பூலோட வாயை திறந்தாலே ஏ ஜோக்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் டெட்பூல் வேரியண்ட்டை விடவும் அதிகமாக இருக்கான். ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு ஜோக்கும் தேட்டரில் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்க தமிழ் டப்பிங் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். டெட்பூலும் உல்வரினும் ஆக்ட் பண்ணா இந்த படத்துல சண்டை வராம இருந்தா எப்படி அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்குற அளவுக்கு வைக்காம ஒவ்வொரு வேரியண்ட்டும் டெட்பூல்ல வச்சு செஞ்சு அனுப்புற சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கான். அதே மாதிரி உல்வரினும் காருக்குள்ள டெட்பூல்ல வச்சு பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்பெஷல் கேமியோஸ் இந்த படத்துல வந்து ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பயங்கர ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரொடியூசிங் டீம் ஸ்பாய்லர் அலர்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்டுட்ட நிலையில தியேட்டர் போய் இந்த படத்தை சீக்கிரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரியான் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹக் ஜாக்மேனோட கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கான். ஆக்ஷன் சீன்ஸ், பிஜிஎம், செட் ஒர்க், சிஜி ஒர்க்னு எல்லாமே டாப் நாச் தான்னு சொல்கிறாங்க. குறிப்பாக படத்தோட ஹைலைட்டே காமெடி டைலாக்ஸ் தான். இந்த படத்தில் செல்ஃப் ட்ரோல் காமெடிஸ் எல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. MCU படங்களை தயாரிக்கிற டிஸ்னி நிறுவனத்துக்கும் அதை விலைக்கு வாங்கின பாக்ஸ் நிறுவனத்துக்கும் இடையில நின்று கலாய்ச்சி தள்ளுற டெட்பூலோட டைலாக்ஸ்லாம் சரவெடியான சிரிப்புக்கு கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இது படம் அப்படிங்கிறதையே மறந்து தயாரிப்பு நிறுவனத்தை எல்லாம் கலாய்ச்சி தள்ளுற ரோஸ்ட் படமாக மாறுறதோ ஒரு புதுவிதமான ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. டைம் ட்ராவல் அப்படிங்கிற விஷயம் படத்தில் இருந்தாலும் அது தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணி பெருசாக குழப்பாமல் ரொம்ப அழகாகவே படத்தை கொண்டுட்டு போயிருக்க விதம் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் படத்தோட ப்ளஸ். இப்போது படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வெயிட்டான வில்லன் கேரக்டர் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு செய்கிற செயலெல்லாம் கிளைமேக்ஸில் பயங்கர குழப்பமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 பாட்டை விட இந்த படத்தில் நிறைய அப்யூசிவ் டைலாக்ஸும் காமெடிஸும் இருக்கிறது ஒரு கட்டத்தில் போர் அடிக்கிற மாதிரி இருக்கான். சில காமெடிஸ் ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கான். இருந்தும் டெட்பூல் படமே இப்படி தான் அப்படின்னு மனசை சமாதானப்படுத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் இந்த படத்துக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக டெட்பூல் படம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸ் கூட தேட்டரில் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.